ஹாய் everyone எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரவுண்ட் 2 பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம்னு இருக்கோம் அதுல ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அபூர்வமான ஒரு உற்சாகமாயிருவீங்க என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2 க்கு வேகன்சி லிஸ்ட் வரதுக்கு ஜூலை 26 ஆம் தேதி ஆகும் இப்போ வரைக்கும் உங்களை சாய்ஸஸ் ரெடி பண்ணனும் அப்படின ஒரு ஐடியாலஜி இருக்கணும்ல டயர் 1 ல என்னெல்லாம் காலேஜ்ல அதாவது டாப் 60 காலேஜ் சொல்றோம்ல தமிழ்நாடுல ஃபுல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்டர் யுனிவர்சிட்டில டாப் 60 காலேஜ் சொல்றல அதுல என்னெல்லாம் சீட் இன்னும் மிச்சம் இருக்கு ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் சீட் மிச்சம் இருக்கும் எப்படி சார் நீங்க எடுத்தீங்க வேகன்சி சிஸ்டம் எப்படி எடுத்தீங்கன்னா போன வருஷம் அனாலிசிஸ் ஆனா போன வருஷம் கம்பேர் பண்ண கூடாது பட் இந்த வருஷம் நான் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு 1500 பேத்துக்காவது நான் உதவி பண்ணிருப்பேன் அதை வச்சு நான் ஒரு கணிக்கும் போது இதுல இவ்வளவு சீட் இருக்காது அதாவது எவ்வளவு சீட்டுங்கிறது கிடையாது என்ன கோர்ஸ் இருக்கும் என்ன கோர்ஸ் இருக்கும் அந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கும் இன்னும் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல போறேன் சோ அது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் and also ஒரு நம்பிக்கை கொடுக்கும் and plus உண்மையாலே இந்த கோர்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்க கூடும் பட் ஒண்ணே சொல்லிக்கிறேன் 50 சீட் 60 சீட் அப்பலாம் இருக்காது OC BC BCM MBC SC SC ST க்கு கண்டிப்பாக நல்ல சீட் நல்ல கல்லூரிகள் இருக்கும் சரிங்களா ஆனா BC OC க்கு கம்மியா தான் இருக்கும் சீட்டும் அப்படியே இருந்தாலும் ஒரு 7 சீட் 8 சீட் ஒரு 5 சீட் ஒரு 3 சீட் அந்த மாதிரி தான் இருக்கும் MBC BCM னு வரும்போது மேபி அவங்க கோட்டாலயும் ஒரு 7 8 சீட் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் மேபி சில கோர்ஸ் AADS CSE போன்ற கோர்ஸ்கள் EC போன்ற கோர்ஸ்கள் நான் சொன்னேனா அதுல கண்டிப்பா கம்மியா தான் இருக்க கூடும் 1 2 சோ மேபி அந்த 1 2 இருந்தாலுமே இங்க நோட் பண்ணிருப்பேன் சரிங்களா சரி ஓகே CEG கேம்பஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டயர் 1 கல்லூரியில என்னெல்லாம் சீட் இருக்கும்னு நம்ம பார்க்கலாம் கோர்ஸ் என்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கும் எந்தெந்த கல்லூரிலன்ட்டு அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் போய் சேரும் and வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ண மாட்டீங்க யாரும் ஜாயின் பண்ணுங்க and கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க டவுட் இருந்ததுனா சோ காலேஜ் கோட் 1 CEG கேம்பஸ் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி காலேஜ் கோட் 2 ACT கேம்பஸ்ல செராமிக் டெக்னாலஜி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்பேரல் டெக்னாலஜி வாய்ப்பு இருக்கு இது சாய்ஸ் டெஸ்ட் கிடையாது உங்களுக்கு புரியறக்கா இப்படி போட்டுருக்க சாய்ஸ் டெஸ்ட் கிடையாது சாய்ஸ் ஆர்டர் கிடையாது இந்த ஆர்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சாய்ஸ் ஆர்டர் அப்புறமா கொடுக்குறேன் டயர் 1 கல்லூரில என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் லெதர் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி MIT ல வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் இருக்க வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி சிவசுப்ரமணியர்ல எந்த சீட்டுமே இருக்காது அப்படியே இருந்தாலும் SC ST ல ஏதாவது ஒரு சீட் 2 சீட் மெக்கானிக்கல்ல சிவில்ல அந்த மாதிரி இருக்கலாம் பயோமெடிக்கல்ல இருக்கலாம் 2006 PHG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில சாண்ட்விச் கோர்ஸ் ஏதாவது அவைலபிளா இருக்கலாம் 5 வருஷம் கோர்ஸ்னு சொல்லுவாங்க ஃபேஷன் டெக்னாலஜி இருக்கலாம் மெக்கானிக்கல்ல சாண்ட்விச் இருக்கலாம் டெக்ஸ்டைல்ல செல்ஃப் சப்போர்ட் இருக்கலாம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்கலாம் ப்ரொடக்ஷன் இருக்கலாம் அப்படியே இந்த கல்லூரி எல்லாம் டயர் 1 ல கிடைக்கணும்னா யாருக்கு அதிகமா கிடைக்கும்னா 168 ல இருந்து 179 வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்க SC ST னா 155 க்கு மேல இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங்ல சிவில்ல செல்ஃப் சப்போர்ட் சிவில் அவ்வளவுதான் அது அவ்வளவுதான் இருக்கும் தியாகராஜால வந்து பாத்தீங்கன்னா சிவில்ல SC ST சீட் இருக்கலாம் மெக்கானிக்கல்ல SC ST சீட் இருக்கலாம் GCT ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கலாம் சிவில் இருக்கலாம் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இருக்கலாம் மெக்கானிக்கல் இருக்கலாம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் இருக்கலாம் எல்லாம் ஒரு சீட் 2 சீட் தான் இருக்கும் ஆட்டோமொபைல்ல செல்ஃப் சப்போர்ட் இருக்கலாம் PHG இன்ஸ்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா சிவில் இருக்கலாம் அந்த அப்ளைட் ரிசர்ச்ல வேற எதுவும் இருக்காது சென்னை இன்ஸ்டிடியூட்ல எந்த சீட்டுமே இருக்காது SC ST ல வேணா ஏதோ 5-6 சீட் எதையாவது இதுல இருக்கலாம் கோர் பிரான்ச்சர் மெக்கானிக்கல் அந்த மாதிரி சீட் இருக்கலாம் ராஜலட்சுமில வந்து பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் இருக்கும் அதிகமா இருக்காது ஆட்டோமொபைல் இருக்கும் ஏரோநாட்டிக்கல் இருக்கும் பயோடெக் இருக்கும் சிவில் இருக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி இருக்கும் மெக்கானிக்கல் இருக்கும் மெக்கட்ரானிக்ஸ் இருக்கும் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இருக்கும் சார் இவ்வளோ இருக்கா சார் அப்படின்னா இது அதிகமாக இருக்காது 1-2 சீட் அங்கங்கே இருக்கும் சரிங்களா அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் AML இருக்கலாம் ஆனால் BCOCக்கு சான்ஸ் கம்மி தான் CSBS இருக்கலாம் BCOCக்கு சான்ஸ் கம்மி தான் CECC இருக்கலாம் MBC SCSTக்கு இருக்கலாம் ECக்கு சான்ஸ் கம்மி தான் VLSI வேணா இருக்கலாம் மெக்கானிக்கல் VLSI வேணா இருக்கலாம் வெங்கடேஸ்வரால பயோடெக் இருக்கலாம் சிவில் இருக்கலாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கலாம் ட்ரிபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆட்டோமொபைல் இருக்க வாய்ப்பு இருக்கு மெக்கானிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கு மரைன் இன்ஜினியரிங் வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் வாய்ப்பு இருக்கு வெங்கடேஸ்வரால குமரூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் வாய்ப்பு இருக்கு சிவில் ஃபேஷன் டெக்னாலஜி மெக்கானிக்கல் டெக்ஸ்டைல் சிவில் அவ்வளோதான் ஸ்ரீ கிருஷ்ணால சிவில் இருக்க வாய்ப்பு இருக்கு ட்ரிபிள் சான்ஸ் கம்மி தான் இந்த வருஷம் ட்ரிபிள் வந்து MBC SC STக்கு வேணா இருக்கலாம் மெக்கானிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கு IT கண்டிப்பா இருக்க வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா வந்து இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு SC STக்கு இருக்கலாம் நான் சொல்றது நோட் பண்ணிக்கோ மெப்கோல வந்து AADS SC ST இருக்கலாம் MBC BC OC எல்லாம் முடிஞ்சிருக்கும் பயோமெடிக்கல் இருக்கும் பயோடெக் இருக்கும் சிவில் இருக்கும் அவ்வளவுதான் மெப்கோல CSE வந்து SC STக்கு இருக்கலாம் MBCக்கு இருந்தா இருக்கலாம் மெப்கோல வந்து ECU அதே மாதிரி தான் ட்ரிபிள் வந்து இருக்கலாம் எல்லாத்துக்கும் எல்லா கேட்டகரிக்கு ITயும் அதே மாதிரி தான் KPRல வந்து பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல்
சிவில், கெமிக்கல், ஈசி கண்டிப்பாக சான்ஸே கிடையாது, எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு தான் இருக்குது. அண்ட் கேபிஆர் வந்து ட்ரிபிளியும் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு தான் இருக்குது. மெக்கானிக்கல் எல்லாத்துக்குமே இருக்கும், மெக்கட்ரானிக்ஸ் இருக்கும். ஸ்ரீ ஈஸ்வரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎம்எல், சிஎஸ்பிஎஸ், சிசிஎல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. அதாவது எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இருக்கலாம், இல்லைனா இருக்காது. ட்ரிபிளி இருக்கும், கண்டிப்பாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. எஸ்சி எஸ்சிக்கு இருக்கலாம். மெக்கானிக்கல் கண்டிப்பாக இருக்கும் 1-2 சீட்டு. ஸோ அடுத்த சைபரும் 1-2 சீட் இருக்கலாம், அவ்வளோதான். லோயல் ஐகாமில் ட்ரிபிளி இருக்கலாம், லோயல் ஐகாமில் மெக்கானிக்கல் இருக்கலாம், ஆர்எம்கேல ஏடிஎஸ் இருக்கலாம். ஆர்எம்கேல ஏடிஎஸ்ஸா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இருக்கலாம். ஐடியும் அப்படி தான். சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருந்ததுன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு தான் இருக்கும். அடுத்து சிவில் இருக்கலாம், ட்ரிபிளி இருக்கலாம், விஎல்எஸ்சி இருக்கலாம், மெக்கானிக்கல் இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஆர்எம்டிலையும் அதே மாதிரி தான். உங்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு தான் இருக்கும். மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் வேணால் இருக்குது. ஈஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடிஎஸ் கண்டிப்பாக 1-2 சீட் இருக்குது. ஏஎம்எல் இருக்கலாம், ஆட்டோமொபைல் இருக்கும், பயோமெடிக்கல் இருக்கும், பயோடெக்னாலஜி இருக்கும், சிஎஸ்பிஎஸ், இசிஇ, ட்ரிபிளி இருக்கும். சிஎஸ்பிஎஸ், இசி வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி இருக்கலாம். ஐடிக்கு வந்து கண்டிப்பாக சீட் இருக்க வாய்ப்பு இல்லை. மெக்கானிக்கல் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்குது. ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் வாய்ப்பு இருக்குது. சைபர் வந்து வாய்ப்பு கம்மி தான். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சேலமில் வந்து சிவில் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், மெட்டலர்ஜி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சாய்ராமில் வந்து சாய்ராம் ஒன்று சேர்ந்தனால ஏடிஎஸில் எம்பிசி சீட் இருக்கலாம், எஸ்சி எஸ்சி இருக்கலாம், ஏஎம்லும் இருக்கலாம், சிஎஸ்சியும் இருக்கலாம். ஆனால் பிசிஓசி கண்டிப்பாக இருக்காது. சிசி இருக்கலாம், இசி இருக்கலாம். ட்ரிபிளி முடி உங்களுக்கு எம்பிசி, எஸ்சி எஸ்சி எஸ்டி இருக்கலாம், பிசிஓசி மட்டும் இருக்காது. மெக்கானிக்கல் எல்லாத்துக்கும் இருக்கலாம், சைபரும் இருக்காது. அடுத்து சவிதாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஸ் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அக்ரி வாய்ப்பு இருக்குது, ஏஎம்எல் வாய்ப்பு இருக்குது, பயோமெடிக்கல் வாய்ப்பு இருக்குது, சிவில் வாய்ப்பு இருக்குது, கெமிக்கல் வாய்ப்பு இருக்குது. சவிதாவில் சிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து சவிதாவில் வந்து பார்த்திங்கன்னா இசி வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு தான். சவிதாவில் ட்ரிபிளி வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஐடி வாய்ப்பே கிடையாது. அண்ட் மெக்கானிக்கல் வாய்ப்பு இருக்குது. சவிதாவில் சைபருக்கும் வாய்ப்பு இல்லை. அழகப்பாவில் வந்து சிவில் மெக்கானிக்கல் வாய்ப்பு இருக்குது. பன்னாரிமல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐடிஎஸ், ஏஎம்எல், எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வாய்ப்பு இருக்குது. பயோடெக்னாலஜி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்பிஎஸ் வாய்ப்பு இருக்குது. ஈசி வாய்ப்பு இல்லை, இந்த வருஷம் இல்லை. மேபி வந்து ஒரு எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இருக்கலாம். ட்ரிபிளிக்கு வாய்ப்பு இருக்குது, ஐடிக்கு வாய்ப்பு இல்லை. மெக்கானிக்கல் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி கொங்குல வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஸ், ஏஎம்எல் கண்டிப்பாக இருக்கிறக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆட்டோமொபைல் இருக்கும், சிஎஸ் டிசைன் இருக்கும், சிவில் இருக்கும், கெமிக்கல் இருக்கும். சிஎஸ்சிலாம் கண்டிப்பாக சான்ஸே இல்லை. இசி கண்டிப்பாக சான்ஸே இல்லை. ட்ரிபிளி ஆனால் எஸ்சி எஸ்சி எஸ்டி சீட் இருக்கும். ஃபுட் டெக்னாலஜி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஐடி கண்டிப்பாக இருக்க சான்ஸே இல்லை. மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் இருக்கும். அடுத்த ஜிசி பர்கூர், இசி ட்ரிபிளி மெக்கானிக்கல், ட்ரிபிளி மெக்கானிக்கல் இருக்கும். இசி வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இருக்கும். ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் ஏடிஎஸ் வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி இருக்கும் இந்த வருஷம். ஏரோநாட்டிக்கல் இருக்கும், பயோமெடிக்கல் இருக்கும், சிவில் இருக்கும், எம்டெக் கோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சிஎஸ்சி கண்டிப்பாக இருக்காது, எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளி இருக்கலாம், அடுத்து ஐடி இருக்கலாம். பட் ஐடி கண்டிப்பாக முடிஞ்சு ட்ரிபிளி இருக்கலாம். அடுத்து ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இருக்கும். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஏஐடிஎஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் பிசிஓசி வாய்ப்பு இல்லை. இசி பிசிஓசி வாய்ப்பு இல்லை. ட்ரிபிளி பிசிஓசி வாய்ப்பு இல்லை. விஎல்எஸ்ஐ இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும். பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதியில் சிவில், இசிஇ 1-2 சீட்டு, ட்ரிபிளி இருக்கும், அவ்வளோதான். மெக்கானிக்கல் இருக்கும். பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன்னா பயோமெடிக்கல், சிஎஸ்சி, சைபர் செக்யூரிட்டி, ஏடிஎஸ், சிஎஸ்சி எல்லாமே இருக்கும். அதனால் தைரியமாக எடுத்துக்கலாம். கற்பகத்தில் வந்து ஏடிஎஸ் 1-2 சீட் இருக்கலாம், மேபி, ஆனால் இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. எஸ்சி எஸ்சி எஸ்டி தான். சிவிலுக்கு இருக்கும். அண்ட் இசி கண்டிப்பாக சான்ஸ் இல்லைப்பா. ட்ரிபிளி இருக்கும், விஎல்எஸ்ஏ இருக்கும், ஐடி சான்ஸ் இல்லை, மெக்கானிக்கல் இருக்கும், சைபர் செக்யூரிட்டி சான்ஸ் இல்லை. மகாலிங்கத்தில் ட்ரிபிளி இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், ஆட்டோமொபைல் இருக்கும், சிவில் இருக்கும். அடுத்த பனிமலரில் ஏஎம்எல், ஏடிஎஸ் எல்லாமே இருக்கும். சிஎஸ்சி, சிஎஸ்பிஎஸ், இசிஇ, ட்ரிபிளி, ஐடி, மெக்கானிக்கல் எல்லாமே இருக்கும். மீனாட்சி சுந்தரராஜன்லையும் எல்லாமே இருக்கும். ஏடிஎஸ், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிளி, ஐடி, சிவில், மெக்கானிக்கல், ஸோ எல்லாமே இருக்கும். தந்தை பெரியாரில் வந்து பார்த்திங்கன்னா சிவில், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிளி, மெக்கானிக்கல் எல்லாமே இருக்கும். விஎஸ்பி கரூர்லேயும் எல்லாமே இருக்கும். எல்லா சீட்டுமே உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. அடுத்து வந்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீட் இருக்கும். சிஎஸ்பிஎஸ், ஏடிஎஸ் மேபி ஷார்ட்டாக இருக்கலாம், மித்த எல்லாமே இருக்கும். அடுத்தது ஜேஎன்என்ல வந்து எல்லாமே இருக்கும். ஏடிஎஸ், அக்ரி தூக்கிட்டாங்க, சாரி, பயோமெடிக்கல் இருக்கும். அடுத்து சிஎஸ்சி இருக்கும், சிசி இல்லை, அக்ரி இந்த வருஷம் இல்லைப்பா. சிசி கிடையாது, அங்கே சிஎஸ்சி இருக்கும், இசி இருக்கும், விஎல்எஸ்ஐ இருக்கும், ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இருக்கும், சைபர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜேபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஸ், சிஎஸ்பிஎஸ், சிசிஇ எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்குது. மெக்கானிக்கல், ட்ரிபிளி எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டயர் 1 காலேஜில். டயர் 2 காலேஜில் சீட்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். டயர் 1ல் மிச்சம் மீதி இருக்கிற சீட்டு இதுதான் இருக்கும். இது யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காத வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அண்ட் ப்ளஸ் டயர் 2ல் அப்படியே சீட் இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, சீட் இருக்காதுன்னு கவலைப்படாதீங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுங்க. 160க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாகவே ஏதோ ஒன்று கிடச்சிரும்.
160 கீழே இருக்கீங்க பாரு, அவங்க சூட்டிப்பாக இருக்கணும். டயர் 3 டயர் 4 வரைக்குமே பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் டயர் 2ல் மட்டும் பார்க்குறேன்னா சாய்ஸ் பத்தாது. அதே மாதிரி தான் 160 to 165 இருக்கிறவங்களும் அப்படி தான் டயர் 3 வரைக்கும் பார்க்கணும். 165 மேலாம் டயர் 2லே ஏதாவது ஒன்று கிடச்சிரும். பட் ஆனால் கொஞ்சம் பாருங்கள், சாய்ஸஸ் அதிகமாக வைக்க ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹோப் கொடுக்குறக்காக இந்த வீடியோவை போட்டேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.